அதோ அந்த ப்ளூ கலர் ஷெட் இருக்கு பாருங்க, அதுல இருந்து இது வரைக்கும் தேடிட்டு வந்துட்டேன், இது வரைக்குமே கிடைக்கல. டைம் 4:30 மணி ஆகுது, டீ கடைலாம் திறந்துட்டாங்க. போற இடம் எப்படி இருக்கும், ஏன்னா கிடைக்குமா, ஒரு டீக்காவது வழி இருக்குமான்னு தெரியல. ரைட் சைட்ல ஆர்ச்சி போட்டா மாதிரி சிப்கார்டுன்னு சொல்லிட்டு ரோடு போட்டிருக்கோம். இதுதான் அந்த 4 மூலை ஜங்ஷனு. பிரிண்ட் அவுட் கடை தேடிட்டு வரேன், ஒன்று மூடி இருக்கு, இதோ ஒன்று இருக்கு. இது மொபைல் சர்வீஸ். இதில் கொஞ்சம் நெஞ்ச பள்ளமாவா இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாப்பாளையம் பிரிட்ஜுக்கு முன்னாடி ராகவேந்திரா பெட்ரோல் பங்க்ல நிற்கிறேன். லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் தான், லோக்கல் சூலூர்பேட்டை. பில்லு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ப்பா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்காலில் ஏற்றணும், சிக்கால் சிஏ பஸ்ஸில் ஏற்றணும், ஏற்றிட்டு சூலூர்பேட்டையில் இறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பில்லு எடுத்துகிட்டு வரவங்கிட்ட வந்து எங்கே இறக்கணும்னா கேட்டுட்டு லொக்கேஷனு என்னென்ன ரூல்ஸு எப்படி போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணோம். சரி, அது வரைக்கும் வந்தால் வெயிட் பண்ணுவோம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசல் 4000 ரூபாய்க்கு போட்டு கிளம்புறேன். 4000 ரூபாய்க்கு போதுமாடா கேட்டா இதுக்கு அவ்வளோதான் வருமா. தோ ரெடி ஆகிடும்னுட்டு 12 மணிக்கு வந்து ஜாப் ஆர்டர் மட்டும் தராங்க, இன்னும் பில்லு தரல. போய் ஏற்றிட்டு நில்லுங்க உள்ளாரியே அப்படின்ட்டாங்க. சிக்காலுக்கு போயிட்டு வரணும், எப்படி இருக்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். இந்த லோக்கல் இதில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தான் பாண்டு இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம லோடை இறக்கிட்டு வந்து கண்டெய்னர் இறக்கி ஆகணும். சிக்கால் வந்தாச்சு. உள்ளாரே பார்த்தோன்னா இடம் போடணுன்னாங்க, அதுதான் போய் கேட்டு வரேன். பில்லு கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் ஜாப் ஆர்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பில்லு வந்து நீங்கள் ஏற்றிட்டு உள்ளாரே நில்லுங்க, பில்லு எடுத்துகிட்டு வருவாங்கன்றாங்க. எடை போட்டு வண்டியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன். போயிட்டு கேட்டில் இன்பாஸ் போடணும். கேட்டுக்கு போனால் ஜாப் ஆர்டர் போட்டு தான் இருக்குது, நீங்கள் அப்படியே போய் ஏற்றிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இதில் கண்டெய்னரை தேடணும். மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. BMOU லாஸ்ட்டில் வந்து 8668 எங்கிட்ட இருக்குப்பாய், பெட்டியே சீக்கிரம் கிடைப்பாயா. அதுவும் அந்த ப்ளூ கலர் ஷெட் இருக்கு பாருங்க, அதுலேருந்து இது வரைக்கும் தேடிட்டு வந்துட்டேன், இது வரைக்குமே கிடைக்கல. எங்கே தான் இப்போ போட்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, இது வேறு ஒன்று, இதுலேருந்து தான் நான் வந்தேன். ஆமாம், இதுலேருந்து தான் வந்தேன். என்ன மக்களே, நம்மள இப்படி போடுது. மக்களே, இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. பாக்ஸையே காணோம். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்துட்டேன், இந்த லைனும் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பாருங்க, மறுபடியும் இந்த ப்ளூ ஷெட்டாண்டே வந்துட்டேன். இது வரைக்கும் பாக்ஸை காணோம். இதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு ஓரம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. டோரில் வேறு போட்டுகிட்டே இருக்கா, அண்ணாந்து பார்த்தா கண்ணுலே வந்து உழுது போட்டுன்னு. இதில் 2 லைனு 40 ஃபீட் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஆடில் நான் எங்கே போய் தேடுறது? இதுதான் லாஸ்ட்டு. மறுபடியும் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டேன், எங்கே தான் இருக்குதுன்னே தெரியல. இது இல்லாதான் அநியாயம் பண்ணுற கண்ணையாக பாருங்களேன். 40 ஃபீட்டு கண்டெய்னராக இருக்குதா, 40 ஃபீட்டு கண்டெய்னராக இருக்குதா, இதில் கொண்டு வந்து போட்டு வச்சுறாங்க அப்புறம் பாக்ஸை. ஸோ வா 6886. சுபா, நம்மளை என்னதான் போட்டு ஒரு வழி பண்ணுருவாங்க பழகுது. மழை பெய்யுது, போயிட்டு ஆப்ரேட்டர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன்.
என்கிட்ட சூலூர்பேட்டை சொன்னாங்க. ஆனால் பில்லில் வந்து திருவையூர் கண்டிகைன்னு போட்டிருக்கு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கும்மிடிப்பூண்டி தாலுக்கான்னு போட்டிருக்கு. இதில் ஏற்றிட்டு தான் ஃபோன் அடிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்றிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு இருக்காங்க, கேட்கலாம் என்ன தான் எந்த இடம் தான் போகணும் நான் அப்படின்னு. வா ஒரு மாதிரியா ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு வந்துட்டாப்புல. நம்மளுக்கு தான் பாக்ஸ் எடுக்கிறாரு, 2 பாக்ஸ் எடுக்கணும். அதில் கீழே இருக்க ரோஸ் கலர் பாக்ஸ் தான் நம்மளுது. வா ஏற்றிட்டேன் ஒரு வழியா. ஐயா அந்த ரோட்டில் போகக்கூடாது, அது பெரிய பெரிய பள்ளம், தண்ணி நிற்குதா, எவ்வளோ பெரிய பள்ளம்னே தெரியாது அதில். ஆனால் பெரிய பெரிய பள்ளம் தான் அது ஃபுல்லாகவே. எல்லா பேப்பரும் இருக்குது. போயிட்டு அவுட் பாஸ் போடும். அவுட் பாஸ் போடலான்னு பார்த்தா உள்ளே யாரும் இல்லையே. ஆச்சுப்பா பாசங்கள்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. புறப்படலாமா மக்களே? இது கொஞ்சம் ஃபுல்லாக கொஞ்சம் நைட் ட்ராவல் மாரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போகிறது பார்த்தீங்கன்னா சூலூர்பேட்டைலாம் கிடையாது மக்களே. இதுதான் நம்ம பெரியபாளையம் தாண்டி போகணுமா. ஏற்கனவே போன டிரைவர் நம்பர் மெசேஜ் அடிச்சாங்க, அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டேன். டைம் 4:30 மணி ஆகுது, டீ கடைலாம் திறந்துட்டாங்க. ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். காலையிலே டீ குடிச்சிட்டு போகணும், ஏன்னா தூக்கம் வருது பயங்கரமாக. சரி டீ குடிச்சிட்டு வந்தாச்சு, கிளம்பலாமா? 12 மணிக்கு உள்ள போயிட்டு 4:30 மணிக்கு ஏற்றிட்டு வெளியே வரேன். அவ்வளோ நேரம் ஆனாலும் ஆபரேட்டரை கூப்பிட்டு ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இங்கிருந்து அப்படியே பெரியபாளையம் தாங்க வந்தால் சிப்காடு வந்து ரைட் சைடில் வரும் போல, அதுக்குள்ளே போகணுமா. ஆனால் அங்கங்கே சொன்னது என்னன்னா, நானே புறப்ப போகிறேன், எனக்கு கம்பெனி தெரியாது. ஆனால் அவர் முன்னே போயிட்டு இருக்காரு. அதான் சொன்னேன், அதான் நீ முன்னே போயிட்டுனியா கொஞ்சம் எனக்கு கம்பெனி லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, நீ இருக்கிற லொக்கேஷனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி நான் போயிட்டு அனுப்புகிறப்பா அப்படின்னாரு. பார்ப்போம் எத்தனை வண்டி போகுதுன்னு வேற தெரியல. தலை வேற ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்குது. போட்டா தூரல் போட்டே இதுவாகி போச்சு. வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன். இதில் போய் டோல்கேட் எடுத்து தாண்டிட்டு அப்படியே ரெடில்ஸ் டோல்கேட் எடுக்காத காரனோட ஊர் உள்ள போய் போகிறேங்க. அந்த ரோடு வழியாக போய்க்கலாம். வண்டியே போக மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லோடு மட்டுமே 27 டன்னு. அப்புறம் கண்டெய்னர் ஒரு 2 டன்னு. மொத்தமாக வண்டியோட சேர்த்து 41 சில்லரை இருக்கு. 41 சில்லரை பாசிங் தான். 42 வரைக்கும் இதுக்கு பாசிங் இருக்கு. இதில் லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ளே போய் போகணும். பிரேக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு பிரேக் கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லைனிங் அடிக்கணும். இதில் வேற டம்மியில் ஒரு கேம்ப் பிடிக்கல இல்லையா, அது அப்படியே தானே இருக்குது. அதையும் இன்னும் பார்க்கல. இங்கே அதுக்கான சரியான டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதை காட்டினா தான் தெரியும் அது என்ன வேலை காட்டுதுன்னு. பார்ப்போம். லோக்கல் ரோடு போயிட்டு வந்து டைம் இருந்தால் அதை சரி பண்ணி இது பண்ணுறோம்.
ஆனால் இந்த கண்டிஷன் வச்சுட்டே தான் ஒரு ஹைதராபாத் எங்கள் ஓனர் ரோடே போயிட்டு வந்துட்டேன், போன ரோடு. அதனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பிரேக் கம்மியாக இருக்கும், பார்த்து தான் போகணும். அதை கொஞ்சம் கூடிய விரைவில் சரி பண்ண வேண்டும், அவசியம். லைனாக போகுது. குதிரையா? ஆமாம். இது வழியாக போனால் டோல்கேட்டு மிச்சம் பண்ணலாம். ரீச் டோல்கேட்டு நைட் டைம் தானே. ஊத்துக்கோட்டை 38 கிலோமீட்ரு. ஊத்துக்கோட்டை இல்லை, அதுக்கு முன்னாடியே தான் நம்ம போனோம். டைம் விடிய காலையில் 5:10 ஆகுது. விடிய தொடங்கி விட்டது. பெரியபாளையம் ஊர் வந்துட்டேன். பெரியபாளையம் தாண்டி எவ்வளோ தூரத்தில் அந்த ரோடு வருதுன்னு தான் தெரியல. இந்த பார்த்துனே தான் போகணும். மழை பெஞ்சு இருக்கிறதால தண்ணி நிறையா இருக்குப்பா. இது ஆறு தானே? இதோட பேரு நான் தான் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல. போற இடம் எப்படி இருக்கும், ஏன்னா கிடைக்குமா, ஒரு டீக்காவது வழி இருக்குமான்னு தெரியல. ஆனா நான் பாட்டு போயின்னுக்கிறேன். இந்த ஊர்லயும் கிடையாது, ஏதோ ஒரு ஊருக்கு நடுவுல தான் வரும். அப்படியே பார்த்தோன்னா ரைட் சைடில் ஆர்ச்சி போட்டா மாதிரி சிப்கார்டுன்னு சொல்லிட்டு ரோடு போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அதை போட்டிருக்கு பாருங்க, சிப்கார்டு. இதுக்குள்ளே தான் போகணும். ரைட் சைடில் எங்கே? அது வண்டி திரும்புதுல. இதுக்குள்ளாரதான். காரை எங்க தான் நிப்பாட்டி வச்சுறாங்க. நம்ம வந்த மாதிரி இதோ ஒரு ஒன்லைன் பாக்ஸ் இருக்கு. இதுவும் அங்கதான் போதா இல்லை வேற எங்கன்னா போதான்னு தெரியல. இங்கேயே எல்லாம் அங்கங்க ஓரம் கட்டி விட்டுக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாமே சிப்கார்டு தான்.
இதுல ஒரு ஜென்சன் ஒன்று வருது, அந்த ஜென்சன் ஒன்று போய் பார்க்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே சின்ன சின்னதாக போர்டு வச்சு எழுதியிருக்காங்க, அதெல்லாம் கம்பெனி பேரா என்ன எதுன்னு தெரியல. நம்ம வந்து எங்கே போகணும்னா பாண்டி ஆக்சைடு பிரைவேட் லிமிடெட். இதுதான் அந்த 4 மூலை ஜென்ஷனு. இதில் பார்ப்போமா இருக்கு தானே. பிசிபிஎல் பிரைவேட் லிமிடெட்னு இருக்குது, அதான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் பிசிபிஎல் போட்டா மாரி இருந்தது பில்லில். அதை பாருங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்லைன் பாக்ஸ் நிற்குது. அப்போது அங்கே தான் இருக்குது பிசிபிஎல். ஆனால் இதுவா கண்டெய்னரு நேராக இருக்குது, அதுவும் இருக்குது. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அது வேற கண்டெய்னராக கூட இருக்கலாம்ப்பா. அம்மா வண்டி திருப்புற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டி ஆக்சைடு இந்த பிசிபிஎல் வச்சா ரைட் இடத்துல இருக்கு. போயிட்டு ரைட் இடத்துல லெஃப்ட் எடுக்கிறாரு. சிம்காரோட போலீஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னது இந்த இடம் இல்லை மக்களே, இது பாண்டியன் கெமிக்கல்ஸ்னு மட்டும்தான் இருக்கு. நம்ம பாண்டி ஆக்சி அதுக்கு போகணும். இதுல வந்து பாண்டி சிமெட்ரிக்கல் பிரைவேட் லிமிடெட். நம்ம சிம்காரே வந்தா வச்சுருக்கிறோம். கரெக்டான மேப்ல லொக்கேஷன் போட்டாலும் காட்டல. சரி கேட்டு போறான்னு பார்த்தாலும் எல்லாருக்கும் வழி தெரியும் சொல்ல முடியாது. பார்த்தா சொல்லிக்கிறாங்க நேரம் போய் லெஃப்ட் எடு, லெஃப்ட் எடுனா லாஸ்ட் இருக்குது கம்பெனின்னு. ரொம்ப நேரமா அலைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. கம்பெனியே கண்ணில் தென்படு. நைட்டெல்லாம் தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. உனக்கு கண்டெய்னர் தேடி அலைஞ்சி ஏற்றிட்டு வரதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. இங்கே வந்து கம்பெனியும் தேடிட்டு இருக்கேன். இந்த லெஃப்டில் இருக்கிறது தான் பிஓசிஎல்னு போட்டிருக்கு. இதுவாக இருக்குமா? இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்துட்டோம்பா ஒரு வழியா. கேட்டில் என்ட்ரி பண்ணிட்டேன். உள்ளே வாழ்ந்தாங்க, ஆனால் கேட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஆல்ரெடி உள்ள 2 கண்டெய்னர் நிற்கிது. இறக்கிட்டு நிற்குதா இல்லை லோடோட நிற்குதான்னு தெரியல. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல மெர்ச்சிலின் டயர் கம்பெனி இருக்கு. தொடங்குறாங்கப்பா. பாயிண்ட் எதுனா இருக்கா இல்லை என்னன்னு கேட்கலாம். மொபைல் அலோடு இல்லையா? இது உங்க கம்பெனி. ஒரு வழியா ரோட இறக்கிட்டு வெளியே வந்துட்டேன். காலையில 6:45 கம்பெனிக்கு வந்தேன். 3:30 மணிக்கு இறக்கிட்டு விடுறாங்க பாருங்க. சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, ஒரு டீ தண்ணிக்கும் வழி இல்லை. வரும்போதே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 10 வண்டி தான் இருக்குது. ஆனா அதே வந்து மேனேஜ் பண்ணி இறக்கி விடுவாங்க. எல்லாமே புதுசு. கொஞ்ச நாள் ஆகும், செட் ஆகுது. காலையிலே சாப்பிடல, மதியமும் சாப்பிடல.
இவங்க விட்டா எனக்கு சரியான கடுப்பேற்றி விட்டாங்க. ஆனால் உள்ளார நைட்டு தான் இறக்கும், சாயந்தரம் தான் இறக்கும் அப்படின்னு வந்த உடனே இறக்கி தள்ளுருவாங்கன்னு தான் லோடு சொன்னாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் சொல்கிறீங்க அப்படின்னு. இடையில பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்போர்ட் வண்டிக்கு லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நிப்பாட்டிட்டு அடுத்த வண்டி நான் தான் இருக்கிற கண்டிஷனில் இதுமாரி ஆகினா என்ன வருது இன்னும் புரியல. அப்புறம் இப்போ வெளியே வந்து ஃபோனை வேற வாங்கி வச்சுக்கிட்டாங்களா, வெளியே வந்து ஃபோனை போட்டு அந்த பாட்டிக்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லி விட்டேன். ஓ என்னண்ணா அந்த மாரி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் பேசுகிறேன்ப்பா அப்படி இப்படின்னாரு. பேசினாரான்னாக்க அதெல்லாம் தெரியல. ஒரு வழியாக அது 2 வண்டி ஏற்றி முடிச்சுட்டு நம்மளது இறக்கிட்டாங்க. ஆல்ரெடி சிக்கால் சிஎஃப்எஸ்ல ஏற்றும் போதே ஒரு இடம் போட்டு வந்தேன். அது இல்லாத இன்னொரு இடம் வெளியே வர வந்து போடணுமா, அது இல்லாத கம்பெனியில் வந்து போடுறேன். எத்தனை இடம் தான் போடுவாங்க. இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீயே கட்டி நம்ம ஹைதராபாத் ஒரு டைம் போயிருப்போம் பாருங்க. ஈய கட்டி அடிக்க வச்சுருந்தாங்க இல்லையா, அதை உருக்கி மோல்டு பண்ணுவாங்க பாருங்க. அதே தான் இதுவும். இன்னைக்கு நைட்டுலாம் இவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி கம்பெனிக்காரர் சொன்ன மாதிரி நைட்டு தான் இருக்கும், நாளைக்கு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது இன்னையோட வாங்க முடியும். சான்ஸே கிடையாது, வாங்கியே தர மாட்டாங்க சீக்கிரம். இதுல வேற என்ன, இது எம்டி வேற எங்க வருதுன்னு தெரியல. எம்டி பேப்பரும் கொடுக்கல வாங்க, அதை வேற கேட்டு வாங்கணும். இந்த கம்பெனிக்கோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டுக்கோ யாரா புதுசாக வரீங்கன்னா எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி. இது வந்து அப்படியே வெளியே போய் பெரியபாளையம் ஊருக்குள்ளே போய் போனோம். 2 வேளை சாப்பிட்லையா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45. இதுக்கு மேலே என்ன போய் சாப்பிட்றது? பசியிலே அடங்கியே போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன ஆனால் அந்த ஸ்நாக்ஸ் டைம் ஒரு பசி ஒரு போண்டா குடிச்சிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போவாங்கல்ல, அதுதான் கரெக்டாக இருக்குது நேரத்தில். கட்டி பாண்டு வேற எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். போகும்போதே அனுப்பிச்சாங்கன்னா அதை வேற பிரிண்ட் வேற இருக்கும். இங்கேருந்து எங்கன்னா லாங்க கூட போயிருந்தேன். ஆனால் லோக்கல் ஓட்டுறதுக்கு ரொம்ப தகவல் தூரலாம் போகுது. இந்த ரோடு திரும்பி போக வேண்டியதுதான். இப்போதைக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, ஏன்னா மழை பெய்யுது, கிளைமேட் நல்லா இருக்கு. அதனால் நெல்லுக்கெல்லாம் நிறையா தண்ணி இருக்கும் நாற்று நட்டதுக்கு அப்புறம். பெரியபாளையம் கோவில் செல்லும் வழி. ஊர் எப்பவுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். இன்னும் இந்த கோவில் சீசன்லாம் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். வேற எதனா டேக் டேவேஷன் பார்த்துட்டு போகலாமான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். எம்டி பேப்பர் அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் ஏற்ற நேரத்திலே இறக்கணும். சிக்கால் எம்டி ஆடு. நம்ம சிஎஃப்எஸ் கொஞ்சம் முன்னாடி ஏற்றணும். நைட்டெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சு அதுலேயே வந்து எம்டி இறக்கணும் லாஸ்ட்டில். வண்டி அங்கே நிப்பாட்டியிருக்கேன். பிரிண்ட் அவுட் கடை தேடிட்டு வரேன். ஒன்று மூடி இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. இது மொபைல் சர்வீஸு. கீழே ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்டும் போட்டிருக்காங்க. ஒரு வேலை முடிஞ்சது. பேப்பர் பிரிண்ட் எடுத்துட்டேன்.
மீஞ்சூர் பைபாஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி இருக்கேன். இன்னும் ஸ்கூல் டைம் முடியல. ஸ்கூல் டைமு முடிய போகுது. அது வரைக்கும் நிப்பாட்டி வைப்பாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு கிளியர் பண்ணி விட்டாங்க. அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு சர்வீஸ் ரோடு எடுத்துக்க வேண்டியதுதான். நைட்டு வந்தேன், மறுபடியும் நீ சாயந்தரம் வந்திருக்கேன். எப்படி மக்களே முட்டி மோதின்னு இருக்குது சிக்காது. உள்ளார போயிடலான்னு பார்த்தாலும் வண்டி குறுக்கால நிற்குது. இந்த பள்ளமேட்டில் தான் இறங்கி போன பொழுது. இதுல கொஞ்சம் நெஞ்ச பள்ளமாவா இருக்குது. இதுக்குள்ளார திருப்பிட்டேன். இதுலயும் பள்ளம் தான் இருந்தாலும் அது கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அவ்வளவுதான் அந்த ரோட்ல போக முடியும். அதுக்கு மேல இதுல தான் போய் ஆகணும். எப்படி இருக்குன்னு தெரியல. வண்டிக்கு நிக்குதா இல்ல கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கான்னு. இது வரைக்கும் வந்து விட்டேன். ஆனா இதுல 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லைன் எங்க பாக்குறாங்கன்னு தெரியல. அதை கொஞ்சம் கேட்டு தான் போகணும். முதல்ல இங்க போவோம், அப்புறம் போய் பார்க்கலாம் வேற இடத்துக்கு. ஏற்கனவே பள்ளம் போடாகுது. இல்லை அவ்வளோ பெரிய கல்லவாரி கொட்டி வச்சுருங்க. இங்கே போய் கேட்டு வந்துட்டேன், யாரும் இல்லை. எம்எஸ்சி லைன் அந்தாண்ட இருக்கு. அதுக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயாவது போய் கேட்போம். எல்லாம் அந்த தண்ணியில் சேத்துல நடந்து போய்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே இல்லையா, அங்கே தான் இறக்குறாங்களாம். அது அவங்க இங்கே தான்ப்பா இறக்குறான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அந்த சேத்துல இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க மாட்டேனே. மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். இங்கே ஆள் யாரும் இல்லை, வரன்னு இருக்காங்க. வந்தால் தான் கேட்கணும் இந்த லைன் இங்கே இருக்கிறாங்களான்னு. சர்வே பார்த்தாச்சு, போய் பாஸ் போடுவோம். பாஸ் போட்டாச்சு. ஆப்ரேட்டர்கிட்ட போய் கேட்கணும் வேற இது எங்கே இறக்குறாங்கன்னு. இதுலேயே இறக்குற மாதிரியா இருந்தால் லைனில் வந்துக்கலாம். கேட்டு வந்தது நல்லதாக போச்சு. ஏன்னா அது வேனை பாக்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. நம்மளது கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இறக்குறாங்களாம். அங்கே எடுத்துன்னு போய் நிப்பாட்டுன்னு நினைக்கிறாங்க. இறக்கியாச்சு. அப்பா கண்டெய்னர் இறக்கி முடிச்சாச்சுப்பா. ஒரு வேலை முடிஞ்சுது. பள்ளமேட்டில் தான் இப்போ பார்த்து போகணும். நிற்காத போய்கிட்டே இருந்தால் போயிடும். எங்கன்னா நிப்பாட்டோன்னா தான் சுற்றிக்க ஆரம்பிச்சோம். ரைட் மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன எதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.